சிஸ்டத்துக்கு எதிராக உண்மையை சொன்னால் சிஸ்டத்துக்கு பிடிக்காது அப்படிம்பாங்கல்ல, அது கோவப்படும். உண்மையை சொல்லுபவர்களை சிஸ்டத்துக்கு பிடிக்காது. அதே மாதிரி சிஸ்டத்தில் இருப்பவர்களும் உண்மையை சொல்ல முடியாது. ஜனநாயகத்தில் அது ஒரு பிரச்சனை இருக்குது. அறிவு நாணயம் உள்ள ஒரு மூளை சிந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு முதல்ல உணர்ச்சி கொந்தளிப்பெல்லாம் அடங்க வேண்டிய தேவை இருக்குது. குறுக்க உண்மையவே சொன்னாலும் நீ யார அப்படிதான் கேட்பாங்க. அது ஜெயலலிதாவாகட்டும் கலைஞராகட்டும் பல முறை இது மாதிரி ட்ரை பண்ணி அது உண்மைதான், அது போர் என்றால் மக்கள் சாகத்தான் செய்வார்கள். நம்மளும் கிண்டல் பண்ணுறோம், அரசியல் அப்படி தான் இருக்குன்னாலும் அது ஃபேக்ட் தானே. ஆனால் அதை சொல்ல முடியாதுல்ல. மெரினாவில் வான் சாகசம், ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்திய ஒரு வான் சாகச நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு 5 பேர் மரணம், 100க்கும் மேற்பட்டவர்கள் ஹீட் ஸ்ட்ரோக்கு, டீஹைட்ரேஷன் அப்படின்னு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அப்புறம் அனுப்பப்பட்டு விட்டார்கள். முதலமைச்சருடைய இது தொடர்பான அறிக்கை அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது. வருங்காலத்தில் இந்த தவறுகள் நிகழாத வண்ணம் பார்த்துக்கொள்கிறோம், முதல்ல அதை அட்மிட் பண்ணிடு. ஆனால் இவர்கள் இருக்கக்கூடிய கொந்தளிப்புக்கு, இந்த செய்தி சென்று சேரக்கூடிய விதத்துக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படிதான் நடந்து கொள்ளவும் முடியும். சரி, உண்மையில் அங்கே என்னதான் நடந்தது? மும்பையில் கடந்த ஜனவரியில் இதே மாதிரியான ஏர் ஷோ நடத்தியிருக்கிறார்கள். மெரைன் டிரைவில் ரோடு வரைக்கும் தண்ணி அலைகள் வரக்கூடிய இடங்கிறனால இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் அளவுக்கு அங்கே கூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை. மெரினா பீச்சில் லட்சக்கணக்கானவர்கள் கூடுவதற்கான இடம் இருக்கிறது என்பதால் அங்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் கூடியதாக கணக்கு சொல்கிறார்கள். அந்த இடத்தில் கடைகள்லாம் போட்டால் தூக்கி வீசப்படுகிற மீதமான உணவுப் பொருட்களுக்காக பறவைகள் வரும். பறவைகள் வந்தால் அந்த ஷோவை நடத்த முடியாதுன்னு ஏர்ஃபோர்ஸ் துறையே ஏர்ஃபோர்ஸே சொல்லிருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கடையெல்லாம் அப்புறப்படுத்த சொல்லிட்டாங்க. தண்ணி கொண்டு வந்துருங்க, தொப்பி கொண்டு வந்துருங்க, கொடை கொண்டு வந்துருங்க. இது எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லா தினசரிலையும் இருந்தது. முத நாள் இருந்து பேப்பர். எனக்கும் ஊடகங்கள்ல எல்லாம் இது தொடர்பாக இதுக்கு மக்கள் பெருந்திரளாக போவார்கள்ங்கிறதெல்லாம் எந்த கணிப்புமே இல்லை. நீங்க தான் சொன்னீங்க எஃப்எம்ல கூவி கூப்பிட்டாங்க, அதிகமா போட்டாங்க. தொடர்ந்து எஃப்எம்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எஃப்எம்ல போடுறாங்கன்னா அது என்ன விளம்பரம் மாதிரியா அல்லது நடக்க போகுது இது மிஸ் பண்ணிராதீங்க. இது ஒரு சாதனையா, உலக சாதனையா வேற மாற போகுது. அந்த உலக சாதனையில் நீங்களும் இருக்கணும். இந்தியாவினுடைய வலிமையை காட்ட போறாங்க. இந்தியாவினுடைய ராணுவ வலிமை, விமானப்படையினுடைய வலிமை நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாய்ப்பு கிடைக்குது, 21 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல்வேறு எஃப்எம்கள்லையும் பண்பலைகளில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருந்த போது முதல்ல பாசிட்டிவாக தான் மக்கள்லாம் என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்கள்லாம் பேசக்கூடிய இந்த ஏர் ஷோவை என்ஜாய் பண்ணுறதா பொதுமக்கள் சொல்லக்கூடிய வீடியோக்கள் தான் மீடியாவில் நம்மளே பார்த்தோம். பிரச்சனை தொடங்கியது என்பது இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் ஒரேடியாக அவர்கள் கிளம்புவது. 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் இருக்கக்கூடிய 1 மணிக்கு முடியுதுங்க. காலையில் அவங்க 8 மணிக்கு வீட்டை விட்டு போயிருப்பாங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்டு போயிருப்பாங்க. எந்த கடையும் கிடையாது. அங்கே தண்ணி பாட்டில் மட்டும்தான் கையில் வச்சுருக்க முடியும். இருந்த தண்ணியை அடித்த வெயிலுக்கு வெக்கைக்கு குடிச்சு முடிச்சாச்சு. 1 மணி ஆயிடுச்சு. பசி காதை அடைக்கும். நான் என்னுடைய முதல் நோக்கம் வீட்டுக்கு போகிறதா தான் இருக்கும். அப்படியே அந்த அத்தனை லட்சம் பேரும் வீட்டுக்கு போகணுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. வெயிலுடைய தாக்கத்தை தாங்க முடியவில்லை. கூட்டம் கலைய ஆகக்கூடிய அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரம் டீஹைட்ரேட் ஆகுது. ஒரு ஸ்டெம்பேட் ஆகக்கூடிய வாய்ப்பு மயிரிழையில் தப்பி இருக்கு. அதுதான் உண்மை. அதற்கான வாய்ப்பு 10% இருந்தால் கூட சென்னை போன்ற மாநகரம், எந்த ஒரு பெரிய மாநகரமுமே தாங்காது என்பதை அரசாங்கத்துக்கு இது ஒரு பாடம். நிர்வாகம் முழுமையாக செயல்பட்டதால் தான் இதில் ஸ்டெம்பேட் ஏற்படலை. நெரிசல் மரணங்களோ பாதிப்போ அது தொடர்பாக இல்லை. அது நடந்திருந்தால் அதற்கான முழு பொறுப்பும் அரசாங்கத்துக்கு தான் வந்தது. நேற்று நடந்தது விளைவுகள் பற்றி அறியாத ஒரு பெருங்கூட்டத்துடைய ஆர்வக்கோளாறுடைய பிரச்சனை. இந்த உண்மையை வெளிப்படையாக அரசாங்கமும் சொல்லாது, யாருமே சொல்ல மாட்டாங்க. 15 லட்சம்னா ஒரு திருச்சி மாநகரத்தினுடைய அளவு, மொத்த மக்கள் தொகை. திருச்சி மாநகராட்சியினுடைய அளவு ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள அடைச்சிருக்காங்க. இப்படி ஒரு கூட்டத்தில் குழந்தைகள், முதியவர்கள் என்று கூட்டிச் செல்லக்கூடிய அந்த பொறுப்பற்றத்தனம், முட்டாள்தனம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இதில் பிரதானமாக பொறுப்பாக்கப்பட வேண்டிய ஒன்று. இதை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நிர்வாகத்தாலும் 15 லட்சம் பேரை இந்த குறுகிய இடத்தில் வைத்து நேர விரயங்கூட ஆகாமல் ஸ்மூத்தாக அவங்கள வெளியே அனுப்புவதுங்கிறது மிகச் சவாலான விஷயம். நடப்பதற்கு ரொம்ப சிரமம். ஆனால் இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, எதிர்பார்க்கவும் பட்டிருக்கிறது.
இது 10 லட்சம் பேத்துக்கு மேலே தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவும் பட்டிருக்கிறதுன்னா அதற்கு உண்டான போலீஸ் ஃபோர்ஸும் இவர்களை கையாளுவதற்கு உண்டான எல்லா துறைகள் சார்பாக 30 மீட்டிங் போட்டு வேலை பார்த்துருக்காங்க. இந்த வேலையுடைய விளைவு தான் நெரிசல் மரணங்கள் ஏற்படாமல், ஒரு ஸ்டெம்பேட் ஏற்படாமல் இவர்கள்லாம் வெளியே வந்ததற்கான மெயின் ரீசன். சரி, இப்போ நடந்திருக்கக்கூடிய பாதிப்பு என்னன்னா, டீஹைட்ரேட் ஆயிருக்கு. வழக்கத்தை விட கொடூரமான ஒரு வெயில், ஃபீல் லைக்குமாங்கல்ல, அது இன்னும் ஜாஸ்தியாக 40 டிகிரி 42 டிகிரிக்கு போகுது. உச்சி வெயில் நேரத்தில் இது காற்று இருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவன் வந்து விமான சாகசத்துக்கே வரான். ஏன்னா கரெக்டாக வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்து என்னைக்கு தேதி அறிவிச்சு என்னைக்கு அந்த பகுதியில் காற்று அதிகமாக வீசாதோ அன்னைக்கு தான் தேர்ந்தெடுத்து சாகசம் பண்ண முடியும். அதில் போய் போக விட்டா, காற்றுல விட்டோம்னா போக அடுத்த நிமிஷம் போயிடும்ல. அதனால் வந்து காற்று இல்லாத நேரத்தில் தான் அவன் பண்ணுறான். அவன் மக்கள் கூட்டம் 10 லட்சத்துக்கு மேலே வந்தால் வந்து அதை பார்த்து விட்டு போவதற்குண்டான வழிகளை எல்லாம் நிர்வாகம் பார்க்க முடியும். ஒரு தனி மனிதனுடைய உடல் பிரச்சனையை அந்த உடல் தாங்குமா அப்படிங்கிறது தொடர்பான விஷயத்தை எப்படி ஒரு நிர்வாகத்தால் டீல் பண்ண முடியும்? அடிப்படையில் ஒன்று தானே. 15 லட்சம் பேரில் 200 500னே கூட வச்சுக்கோங்க, அதனுடைய சதவீதம் என்ன? மிக சொற்பமான சதவீதம். அவர்களுடைய உடல் தாங்கும் திறனை பற்றி நமக்கு அதுக்கான பொறுப்பு வேணும். ஆஃப்டர் கோவிட் அது ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு வசதியானவர்கள் தான் கிரிக்கெட் மேட்சை எல்லாம் ஸ்டேடியத்தில் போய் பார்க்குறாங்க. ஏன்னா ஸ்டேடியத்தில் அதுக்கான டிக்கெட்டே அதிகம். ஏன்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, F4ல் நடந்திருக்க வேண்டியது. அதை மட்டும் நீங்கள் டிக்கெட்டு போடாமல் எல்லாரும் பார்க்கலான்ட்டு இருந்தாங்கன்னா, ஆமாம், இதே மாதிரி ஒன்று நடந்திருக்கும். ஒரே ஒரு நல்ல விஷயம், அது பகலில் நடக்கலைங்கிறதுனால இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் நெரிசலுக்கான வாய்ப்பெல்லாம் டிக்கெட்டு போடாமல் இருந்தா அதுலேயும் கண்டிப்பாக முடிச்சுட்டு போயிருப்பாங்க. சரி, இப்போ இந்த IPL மேட்ச்சு கிட்டத்தட்ட 60,000 பேரா, சேப்பாக்கத்துடைய 40,000 பேர்லேருந்து 50,000 பேர் வராங்கன்னா அவர்கள் வந்து போவதற்குள்ள அந்த ஏரியாவே கலைபுரமாயிரும். இந்த மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெங்களூர் மாதிரி 4 பக்கமும் வழிகள் இருக்கக்கூடியதில்லை. ஒரு பக்கம் கடலால் சூழ்ந்த ஒரு மாநகரம். இங்கிருந்து இங்கே ஹேண்டில் பண்ணக்கூடிய கூட்டம்ங்கிறதே 1 லட்சத்துக்கு உட்பட்டது மட்டும்தான். அதுலேயே கூட அந்த வசதியானவர்கள் IPL மேட்ச் எல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் பகலில் நடந்துச்சுன்னா வரமாட்டேங்கிறாங்க. இப்போ கடந்த டெஸ்ட் மேட்ச் பொண்ணு நடந்துச்சு இல்லையா, ஸ்டேடியம் காலியாக கிடக்குது. அவர்களுக்கு தெளிவாக தெரியுது, வெயில் நேரத்தில் ஸ்டேடியத்தில் போய் உட்கார்றது என்பதே ஹீட் ஸ்ட்ரோக்கை கொண்டு வரும். இது மாதிரியான முன் தயாரிப்புகளோ, அந்த எங்கே போகிறோம் அதை நம்ம பாடி தாங்குமா, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத சிந்திக்கக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருக்குது. பாமர மக்களுக்கு ஏதோ ஒரு ஷோ நடக்குது, அந்த ஷோ நடக்கிறப்ப நான் அதை விட்னஸ் பண்ணிடணும், அந்த இடத்துல நான் இருந்துடணுங்கிற ஆர்வத்தில் பெண்களை, குழந்தைகளை, முதியவர்களை இவர்களெல்லாம் மொத்தமாக கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன சுற்றளவுக்குள்ள இத்தனை லட்சம் பேர் கூடுவது என்பதை அரசாங்கம் பார்க்க முடியும். இப்போ ஒரு ஊடகத்தை எனக்கு கேட்குறான், தண்ணி கொடுக்கலையா எல்லாருக்கும்னு. தண்ணி எல்லாருக்கும்னா எத்தனை? 15 லட்சம் பேத்துக்கு தண்ணி பாட்டில் எல்லாருக்கும் கொடுக்கணுமா? என்ன சொல்ல வர? இப்பவே எத்தனை டன் அங்கிருந்து எடுத்திருக்காங்க? 18 டன் எடுத்தாங்க. இப்போ தண்ணிக்கான வழிகளை பாட்டில் மட்டும் 18 டன் தண்ணி ஏற்பாடு பண்ணி அங்கங்க வச்சிருக்காங்கன்னா, அங்கே எனக்கு கண்ணில் பார்க்க தெரியக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டியை நோக்கி நான் போகணும்னாலே ஒரு 30,000 பேர்த்த கடந்து போகணுங்கிறது தானே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களால் நகர முடியாத அளவுக்கு, எள்ளு போட்டால் எள்ளு கீழே விழ முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்போது, கை கெட்டுற தூரத்தில் தண்ணி இருந்தால் மட்டும்தான் உங்களால் குடிக்க முடியும். கொஞ்சம் 100 மீட்டர் நடந்து போய் தண்ணியை குடிக்கணும்னா கூட நீங்கள் ஆயிரக்கணக்கானவர்களை தாண்டி போக வேண்டிய தேவை இருக்குது. இந்த இடத்திலிருந்து நகர முடியல, அவ்வளவு ஒரு நெருக்கமான கூட்டம் இருக்குங்கிறதான் அதனுடைய பிரச்சனை. அங்கு உணவு இல்லை என்பதோ தண்ணி இல்லை என்பதோ எல்லாம் செய்து வைத்தாலும் அவர்கள் எதற்காக கையில் வாட்டர் கேன் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தண்ணியே இல்லைன்னா அது எப்படி 15 லட்சம் பேர்த்துல 200 பேருக்கு மட்டும் அது பிரச்சனையாக மாறும்? உடல்நிலை எவ்வளவு பேருக்கு தாங்குது? இது மாதிரியான இடங்களுக்கு பழக்கப்பட்டவர்களா நாம்? இது மாதிரியான வெயில, ஹீட் ஸ்ட்ரோக்குக்கெல்லாம் தாங்கக்கூடிய பாடியா நம்மளுதுலாம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அதெல்லாம் மாறுபடும். முதல்ல குழந்தைகளை அங்கே கூட்டிகிட்டு போகலாமா? இப்போ என்கிட்ட வந்து யாராவது போகலாமா வான்னு கூப்பிட்டா அறிவு இருக்குதான்னு தான் கேட்பேன். குழந்தைய கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகலாமான்னு கேட்டால் மண்டையில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு தான் கேட்பேன். இதுதான் எளிமையான பதில். ஆனால் இந்த எளிமையான பதிலை நீங்கள் அரசியல் எல்லாம் சொல்ல முடியாது. பேசுனா பொல்லா போயிடும். பொல்லாப்பு. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த திருவிழாவில் ஒரு குறிப்பிட்ட 3 கிலோமீட்டர் சுற்றளவில் 15 லட்சம் பேர்த்த அடுத்து பெரிய திருவிழான்னா தைப்பூசம் தான். 10 லட்சம் பேர் கூடக்கூடிய தைப்பூசம். இந்த ஆண்டு தைப்பூசத்தில் கூட 21 பேர் டெத்து கவுண்ட் ஆயிருக்கு. இல்லை, நம்ம பல்வேறு ஊர்கள்லேருந்து வந்தவங்க, மருத்துவ காரணங்களால் இது இறந்து போனவங்க, மலை ஏறும்போது நெரிசலில், இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களுக்காக சொல்லி வயது முதிர்ந்தவங்க, இவங்களுடைய கண்ணிகைன்னு பார்த்தா 21 பேர் கணக்கு வருது. கூட்டம்னு இருந்தால் அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு நம்ம பாடி தாங்குமாங்கிற பொறுப்பு வந்து தனி மனிதர்களுக்கு
வேணும். போறவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி வீடியோ போட்டவங்க எல்லாம் யாரு? இதுல சில பேர் வந்து இது இருக்கு இல்லையா, கலங்கரை விளக்கம் ஒரு பக்கம் கூட்டம் குறைவாகவும் அதற்கு எதிர்ப்புறத்துல நெரிசலான கூட்டமாகவும் இருக்கு. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் அதை என்ஜாய் பண்ணேங்கிறாங்க, அந்த பக்கம் இருப்பவர்களுக்கு மிகுந்த நெரிசல் கடினமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல அவ்வளவு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களையும் பார்க்குறோம். பாதிக்கப்பட்டவங்க உயிரையே இழந்திருக்காங்க 5 பேர். இப்போ இதுல இருந்தெல்லாம் என்ன இது, ஆனால் ஊடகங்கள்ல என்னன்னா அந்த பகுதிக்கே போகாமல் அந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சுன்னே தெரியாமல் 5 பேர் இறந்து விட்டார்கள்ங்கிற செய்தியை மட்டும் வைத்து அரசாங்கம் அத்தனை பேரையும் கூட்டி சாவடிச்சிருச்சு, நிர்வாகம் சரியில்லை, இதை கையாள தெரியவில்லை. கையாள தெரியலைன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? 15 லட்சம் பேரை கையாள தெரியலைன்னா நெரிசல் மரணம் மட்டுமே 100 கணக்கில் ஆயிருக்கும். இல்லை, வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெயலலிதா KK நகரில் நெசப்பாக்கத்தில் கொண்டாயில அது மாதிரி ஆயிருக்கும். வெள்ளியங்கிரிக்கு போறாங்க, இந்த இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டு வெள்ளியங்கிரி மலை ஒரு முறையாவது இங்க வந்து நிக்கணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ரீல்ஸ் போட்டுருவான். அவன் சிட்டாட்ட ரெக்க மாதிரி இருப்பான், அவன் எவரெஸ்ட் கூட ஏறுவான். நம்ம பாடி அதை தாங்குமா? கரெக்ட். திருச்செந்தூர்ல ஒரு புரோட்டா மாஸ்டர் வீடியோ போடுறாரு. எவனோ ஒருத்தன் பௌர்ணமிக்கு வந்தாதான் முருகன் தெரிவாருன்னு சொல்லிட்டான். வாழ்க்கை முழுக்க இதே ஊர்ல தான் இருக்கேன், எனக்கெல்லாம் முருகன் தெரிஞ்சது இல்ல. முருகனை பார்க்கணும்னா எப்பயாவது ஃப்ரீயா இருக்கப்போ வாங்கடா, பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஏன்டா உசுர வாங்குறீங்கன்னு அவன் சொல்றான். கூட்டம் அப்படி ஒரு கூட்டத்துல போய் சிக்கி, அதுவும் குழந்தைகளை வயதானவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் ஏன் சீரழிக்கணும்? இது தொடர்பான பேசிக்கான காமன் சென்ஸ் மனிதர்களுக்கு வேண்டாமா? ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஆக்ரோஷமா பார்க்க போறாங்க, வெளிநாடுகள்லையும் தான் பார்க்க போறாங்க. இதே மாதிரி 30,000 பேர் 40,000 பேர்லாம் பார்க்க போறாங்கன்னா அவர்கள் போவர்களுக்கு அங்க என்ன நடக்க போகுதுங்கிற அனுபவம் இருக்கு, அதை சமாளித்து வர முடியும், கூட்டத்தை தாண்டி கூட வர முடியுங்கிற இது இருக்கு. இந்த நிகழ்வு அப்படியானதா? ஒரு பிக்னிக் மாதிரி வயது முதிர்ந்தவர்களை ஓய்வு நாள்ல கூட்டு போறதுக்கான இடமா அது? இத்தனையும் தாண்டி அங்க போயிட்டு தான் இத்தனை கூத்தும் நடந்திருக்கு. என்ன கேட்டா இதுல வந்து மிகப்பெரிய அசம்பாவிதம் ஒன்று தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் அரசு அடி வாங்குகிறது என்றால் அது தவறே கிடையாது. ஏன்னா திமுகவுடைய வேலை என்பது பேட்மேனுடைய வேலை தான். அது நீங்க என்ன செஞ்சீங்கன்னாலும் என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி யாரும் கவலைப்பட போறது. அடுத்த நாள் காலையில பேப்பர்ல வந்து இதுல இவ்வளவு சேதம்னு முடிச்சு விட்டு தான் போவாங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஸ்டெம்பேட் ஒன்று நடந்திருந்தது என்றால் அவர்கள் எதிர்பார்த்த கிரௌடு அங்க வந்திருந்தது. எதிர்பார்த்த கிரௌடை நெரிசல் இல்லாமல் ஸ்டெம்பேட் இல்லாமல் வெளியேற்றிய முடியும் நம்பி அவர்கள் செய்த ஏற்பாடுகள் பலனளித்திருக்கிறது. இவர்கள் கட்டுக்குள் இல்லாதது தனி மனிதர்களுடைய வெயிலை தாங்கும் திறன். அது தாங்க முடியாமல் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் மயக்கம் அடைந்திருக்கிறார். இல்லை, இந்த நிகழ்ச்சியை நடத்தினது இந்திய விமானப்படை. இதுக்கு வந்து வரக்கூடிய மக்களை வந்து வழிப்படுத்தி அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்து திரும்ப இது பண்ணுறது மட்டும்தான் அரசினுடைய பொறுப்பு. ஏன்னா ஏற்கனவே மெரினாவில் வந்து கூடக்கூடாதுங்கிறத ஒரு ஆர்டர் வந்து இருக்குது. ஸோ அந்த இது மீறி வந்து பண்ணுறதுனா இந்திய இராணுவம் அந்த நிகழ்ச்சியை பண்ணுது, வேறு இடம் எதுவுமே தேர்ந்தெடுக்கல, அவங்க இங்கே பண்ணுறாங்க. அப்படின்னு 80% பேர் அதை இந்த சிரமங்கள் கூட்டம் இதெல்லாம் தாண்டி என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அவர்கள் இன்னொரு தடவை போட்டாங்களும் வராமல் இருக்க போகிறது இல்லை. இல்லை என்ன இஷ்யூன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு நியூ இயருக்கும் இதே மாதிரியான ஒரு கூட்டம் பீச்சை நோக்கி வருது. தெளிவாக போலீஸ் என்ன செஞ்சிருதுன்னா, ஆனால் வரக்கூடியவர்கள் இது மாதிரி குழந்தை குட்டியோடு வருபவர்கள் கிடையாது, இளைஞர்கள் கொண்டாடுறதுக்காக வர்றாங்கங்கிறனால அவர்களை பீச்சை நோக்கி வரக்கூடிய பாதைகள்லேயே அடைத்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே கூட்டம் கூடாமல் திருப்பி அனுப்புவதை நானே 2-3 வருடங்களில் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து குழந்தை குட்டியோட குடும்பமாக வர்றாங்கங்கிற போது அப்படி திருப்பி அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காங்க. இதை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மட்டும் பாஸ் கொடுத்து இதை ஒரு ரெஸ்ட்ரிக்டட் க்ரௌடாக மாற்றி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு விட்டா இது இங்கே தான் போய் முடியுங்கிறது தான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு பாடம். இல்லை, இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசுக்கு வந்து அறிவுரை சொல்கிறேன்னு ரைட்டப் எழுத கிளம்புறாங்களே. இல்லை சொல்லுவானுங்க, நீங்கள் கேட்டு தான் ஆகணும். பொறுப்பில் இருந்துட்டா இதில் வந்து எத்தனை பேர்த்தை பாதுகாத்திருக்கும், இது எவ்வளவு பெரிய அசம்பாவிதம், 15 லட்சம் பேரை கூட்டி இந்த நிகழ்வு முடிஞ்சு எல்லாரையும் அனுப்பியிருக்காங்க. இந்த லேட் ஆகுது இல்லை, இந்த லேட் ஆகிற ப்ராசஸ் வந்து நம்ம ஆட்கள் இந்தியர்கள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு உண்டு. வெளிநாடுகளில் ஃப்ளைட்டு நின்னா உங்களை இறக்கி விடாமல் எங்கடா போ மறுபடியும் பழைய ஊருக்கா கூட்டு போக போகிறானுங்க, இறக்கி விடுவோம்டா, எதுக்குடா எந்திரிச்சு நிற்கிறீங்கன்னு வெள்ளைக்காரன் திட்டுவான். அதாவது லேண்ட் ஆன உடனே எந்திரிச்சிடுறது. வெளிநாடு ஃப்ளைட் லோக்கல் ஃப்ளைட்ல நம்ம ஆளுக்கு தானே இருக்கானுங்க, எல்லாருமே எந்திரிச்சிருவானுங்களே, அதனால தப்பா தெரியாது. வெளிநாடுகள்ல இவன் மட்டும் எந்திரிச்சு நின்றுப்பான், அங்க போய் போற அப்படின்னு அவன் ஆங்கிலத்துல சொல்லுவான்.
எப்படியும் இறக்கிதான். இது வந்து நம்மளுடைய சிவிக் சென்ஸுடைய பேசிக். ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே முதல் ஆளாக நான் வந்து ஏமாற்றப்பட்டுறக்கூடாது. அதாவது வெயிட் பண்ணி இந்த கூட்டம் கலையும் போது நம்மளும் கலைஞ்சா நம்ம முட்டாள், நாம் எப்படியாவது இதை ஸ்கிப் பண்ணி ஆளாக வெளியே போயிட்டா நம்ம புத்திசாலி அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் அந்த கூட்டம் கலைஞ்சாகணும். அதையெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவர்கள் கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கிறது இந்த வெயிலை தாங்கக்கூடிய பாடிகளை அதனால் அனலைஸ் பண்ண முடியாது. நமக்கு நம்ம உடல் மீது, நம்ம குழந்தைகள் மீது, முதியவர்களை கூட்டு போனால் அவங்களுடைய உயிர் மீது ஏதாவது அக்கறை இருந்தால் 15 லட்சம் ஏங்க பார்த்தாலே தெரிய வேண்டாமா? ஏன் நாமளே கொடைக்கானலில் டிராஃபிக் ஆச்சுன்னா இந்த டிராஃபிக் நகர்றதை பார்த்தா ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி தெரியலேன்னு வண்டியை திருப்புங்கிறோம்ல. இது ஒரு எளிமையான காமன் சென்ஸ் தானே. பீச்சில் அத்தனை கூட்டம் இருக்கே, இந்த பெருசுகளை கூட்டிகிட்டு நம்ம போனோம்னா, பொடுசுகளையும் பெருசுகளையும் கூப்பிட்டு போனோம்னா என்ன ஆகுங்கிற பேசிக்கான இது வேண்டாமா? எல்லாத்தையும் தாண்டி செய்வது. ஆனால் பொதுமக்களை நோக்கி நீங்கள் வந்து குற்றஞ்சாட்ட முடியாது. உனக்கு பொறுப்பு இல்லைங்கிறதான் உண்மை, ஆனால் அதை சொல்ல முடியாது. அவனுக்கு இருக்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அவன் என்ன பண்ணுவான் பாவம் அப்படிங்கிறது தான் வந்து அவர்கள் தரப்பு நியாயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆரம் முழுக்க பொருள் தேடி அலையக்கூடிய சூழலில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளோடு இருப்பான், மனைவி குழந்தைகளை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னா செலவில்லாத ஒரு விஷயம் நடக்குது. அதை நோக்கி தான் போயிருப்பான்னு தவிர அது எளிய புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எங்கே போகிறோங்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு இது வேணும் இல்லையா? அது வந்து நம்ம மக்களுக்கு ஒரு குறைவு தான். அதான் பிரச்சனை. இங்கே அவர்களுக்கு இல்லைன்னா அரசாங்கம் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். அடுத்த தடவைலாம் போய் வேற எங்கேயாவது விடுறாங்கன்னு சொல்லணும். மண் சாகசம் பாரு, உனக்கு வான் சாகசத்துக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு இந்த விமானப்படை நிகழ்ச்சி நன்றி தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு, ரொம்ப சிறப்பாக. ஏன்னா அவங்க 92வது ஆண்டு விழாவா 3 ஏர்போர்ஸ் ஆபீசர் மயக்கம் போட்டு வெயில்ல. யாரு? மிலிட்டரிக்காரன். ஏர்போர்ஸ்ல வேலை செய்யற சோல்ஜரு வெயில் தாங்க முடியலன்னு மயக்கம் போட்டு ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு போறாங்க. அவன் நிலைமையே இப்படி இருக்கு. நீ வந்து நம்ம பாடி கண்டிஷனுக்கு போலாமா, நிக்கலாமா? நியாயம்தானா? நியாயம்தானா? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்குது. இல்லை அதில் அது என்னென்னா நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ரொம்ப சிறப்பாக வந்து எங்களை பண்ணிச்சுன்னு, எங்களை தாண்டா பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் வட இந்திய தொழிலாளர்களை வைத்து நடவு நட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன், மயிலாடுதுறையில். இது அதாவது நம்ம வந்து இந்த பாக்கியராஜ் படத்தில் வருவாங்க, திருச்சியா அப்படின்னு அதிர்ச்சி பைத்தியங்க, அது மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த ஏரியாவில் வந்து வடக்கன்ஸ் இறக்கி இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் அவங்க மயிலாடுதுறை போய் சேர்ந்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய். எஸ்கேபி கருணா திமுக பொறியாளர் அணி மாநில செயலாளர் அவர் ஒரு பதிவு எழுதியிருந்தார். அதை கோட் பண்ணி, நானும் என் நண்பனும் பஞ்சாப் நிறுவனம் ஒன்றில் நெல் அறுவடை செய்யும் இயந்திரம் ஒன்றை ஃபீல்டு ட்ரையல் ஆர்டர் எடுத்து நாகப்பட்டினம் அருகே ஏதோ ஒரு ஊரில் கிடைத்தது. பூஜையெல்லாம் போட்டு அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சா 2 நாள் கழித்து சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணி வயலில் இறங்கின இயந்திரம் டிராக்டர் மீதெல்லாம் டீசல் ஊற்றி கொளுத்த போகிறோம்னு 1000 பேர் நின்றுட்டு இருக்காங்க சார் அப்படின்னு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு கேட்டதற்கு, இங்கே 1,00,000 பேர் விவசாயம் பார்க்கறதுக்கு டெல்டாவில் இருக்கும்போது எவ்வளவு கொழுப்பு இருந்தால் மெஷினை கொண்டு வந்து வயலில் இறக்குவீங்கன்னு திட்டுறாங்க. நானும் யோசித்தேன், நியாயம்தானே, சரி திரும்பி வந்துருங்க, எங்கள் ஊரில் பார்த்துக்கலாம் என்றேன். அங்கே தான் ட்விஸ்ட் வைத்திருந்தார்கள். அப்படியெல்லாம் நினச்சவுடன் எடுத்துகிட்டு போக முடியாது, மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு பாடமாக மிஷின் இங்கேயே நிற்கட்டும்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கம் சொல்லுது அப்படின்னு. வண்டி ஓடலைனாலும் நாங்கள் வாடகை வேற கட்டி ஆகணுமேனு எவ்வளவோ எடுத்து சொல்லி அப்போ தோழர் நல்லகண்ணுவிடம் போய் புகார் பண்ண போகிறோன்னு சொன்ன பிறகு தான் ரிலீஸ் பண்ண விட்டாங்க அப்படின்னு. அதாவது காவல்துறை பஞ்சாயத்துன்னு செலவானதில் விவசாயத்தை இயந்திரமாக்கும் எங்களுடைய அந்த அற்புதமான கனவை அந்த சேட்டிலேயே புதைத்து விட்டு ஊர் வந்து சேர்ந்தோம்னு எழுதியிருந்தார். அப்படி இருந்த தமிழ்நாட்டின் ஒரு விவசாய பகுதியில் இன்றைக்கு வடமாநில தொழிலாளர்களை வைத்து நடவு நடுகிறார்கள். காலம் வந்து எல்லா உருட்டையும் பார்த்துட்டு தான் இருக்கு அப்படின்னு அவரு முடியல. ஒரு 7-8-10 வருஷமா ஆகிப்போச்சு. அந்த பக்கமே நீங்கள் தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியங்களில் இந்த நெல் அறுவடை மிஷின் உள்ளே போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா இப்போ ஒவ்வொரு அறுவடையும் போதும் நெல் அறுவடை மிஷின் தான் அறுக்குது. இப்போ இது ஒரு பக்கம். இந்த செய்தியுடைய கமெண்ட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்ளைகளில் வட இந்தியன் வந்து விவசாயம் செய்யறான், தமிழன் குடிக்கு அடிமையாகி படுத்துட்டு இருக்கான். வட இந்தியன் விவசாயம் பண்ணல, அவன் விவசாய நிலத்துல கூலி வேலை பண்றான். அந்த வேலை செய்து கொண்டிருந்தான் பாத்தீங்களா. இவர் சொல்றாருல 90, 94, 95 இந்த மாதிரி நிலைமைன்னு சொல்றாரு இல்லையா. அவர்களுடைய மகன்கள் இன்றைக்கு படித்து விவசாய கூலி தொழிலை விட எவ்வளவோ ஒப்பீட்டளவில் வருவாய் அதிகம் தரக்கூடிய வேலைக்கு சென்று விட்டனர்ங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய. சரக்கு என்ன சும்மாவா கொடுக்குறான்? அதை வாங்குற காசு வேணும்ல, அது எங்கிருந்து வருது?
தமிழன் குடிச்சிட்டு படுக்கிறான்னா எங்கிருந்து வருது? விவசாயிகள் என்கிற அந்த புனிதப்படுத்தப்பட்ட சொல்லுக்குள் மறைந்திருக்கக்கூடிய நில உடைமையாளர்கள் வடமாநிலத்திலிருந்து விவசாய கூலிகளை இறக்கி வேலை செய்ய வைக்கின்றனர். இவர்களுக்கு உழைப்பு சுரண்டலுக்கு விவசாய கூலிகளாக பணிபுரிவதற்கு ஒரு சமூகம் தேவை. இங்கிருந்த சமூகத்தை தமிழ்நாடு மேலேற்றி கௌரவமான இடத்துக்கு அனுப்பிவிட்டதால் இதற்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய 1500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு சமூகத்தை, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை ட்ரெயின்ல வர வச்சு கூட்டிட்டு வந்து நீ நடவு நட்டுட்டு இருக்க. நீ வந்து விவசாயின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சொல்றானுங்க? நடவு நடுறவனையும் விவசாயிங்கிறாங்க, அங்கிருந்து கூட்டிட்டு வந்தவனையும் விவசாயிங்கிறாங்க. நீ நில உடைமையாளர். நான் திரும்ப திரும்ப நம்மளுடைய நிகழ்ச்சியிலே பல முறை சொல்லியிருக்கிறேன், விவசாய கூலிகள் வேறு, பண்ணையார்கள் வேறு. பண்ணையார்கள் இதற்கு வழி இல்லை என்றால் எத்தியோப்பியாவிலிருந்து பிளைட்ல ஆள் கூட்டிட்டு வந்து கூட இந்த வேலையை செய்யத்தான் செய்வார்கள். 94 நெல் அறுவடை இயந்திரம் வரக்கூடாதுன்னு சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப என்ன செய்யுது தெரியுமா? இந்த 94 வேலை செய்துட்டு இருந்தவன் மகன் ஒரு கம்பெனியில போய் வேலை செஞ்சான் பாத்தீங்களா? அந்த கம்பெனி வாசலுக்கு முன்னாடி பந்தல் போட்டு, ஏ கொரிய ஏகாதிபத்தியமே கம்பெனியை மூடு அப்படின்னு அவன் அங்க இது பண்ணிட்டு இதே வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிலத்தில் செய்வதோ கம்பெனி முன்னாடி செய்வதோ எல்லாமே ஒன்றுதான். இதுல பொழைச்சவன் யாருன்னு பார்த்தா 94ல நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு இன்னைக்கு வேலைக்கு நல்ல வேலைக்கு வந்தவன். நல்ல வேலைன்னா நேரடியாக பில்கேட்ஸ் ஆவது அல்ல, உள்ள வேலை. முதல்ல விவசாய கூலி தொழிலாளியாக இருப்பதை விட கௌரவமான வேலை, அதற்குண்டான வருவாய் கிடைக்கிறதா? இதுதானே எளிய மனிதருக்கான கேள்வி. ஆமா ஆமாங்க. நீங்க 12 மணிக்கு பசிக்குதுன்னு போய் கஞ்சியில் உட்காந்தா காலையில தான் வருவேன், நீ அதுக்கு போய் கஞ்சியில் உட்காடுறியா அப்படின்னு வந்து ஒரு மேட்டிலேருந்து ஒருத்தர் கேட்பாரு. அந்த பேச்சியும் வாங்கிட்டு தான் திரும்ப அவன் அவசர அவசரமாக ஓடி வெயில் நின்று வேலை செய்யணும். அதை விட்டுட்டு ஏசி பிளான்ட்டில் போய் வேலைக்கு போனால் இவங்களுக்கு வலிக்குது. இந்த 100 நாட்களாக சாம்சங் பிரச்சனை நடக்குதுங்கிறாங்க. ஏன் அதை பற்றி பேசுவதற்கான தயக்கம் ஏற்படுதுன்னா, இந்த நிறுவனத்துடைய சார்பாக பேச வேண்டிய தேவை ஒரு திமுக ஆதரவாளராக, திராவிட இயக்க ஆதரவாளராக நமக்கு கிடையாது. ஒரு கொரியாவிலிருந்தோ அமெரிக்காவிலிருந்தோ ஒரு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் தொழிற்சாலை அமைக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் மனித உழைப்புக்கு, இந்தியாவில் மனித உழைப்புக்கு அங்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் கொடுக்கப்பட தேவையில்லை. குறைந்த ஊதியத்திற்கு இங்கே மேன் பவர் கிடைக்குது. இதன் மூலமாக நம்மளுடைய வருவாயை பெருக்க முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் வர்றவனை எதற்காக இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் ஆதரிக்குதுன்னா, இங்கே ஏழை வாழைகளுக்கு இதை விட்டால், இவன் வந்து இந்த கௌரவமான வேலையை தரவில்லை என்றால் அவர்கள் விவசாய கூலிகளாக இருந்து பண்ணை அடிமைகளாக வாழ வேண்டும். அதை விட இது பெட்டரான ஆப்ஷன். நிறுவனமயப்படுத்தப்பட்ட அமைப்பாக அவர்கள் திரள முடியும். ஒரு கார்பரேட்னா அந்த கார்பரேட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும். இப்போ டிப்ளமோ முடித்தவன் நடவு நடுறது பெஸ்ட்டா, சாம்சங் கம்பெனியில் வேலை ஆகுறது பெஸ்ட்டா? பெரிய பட்ட படிப்புலாம் வேணாம், ஒரு பொறியியல் படிப்புலாம் வேணாம், டிப்ளமோ முடிச்சவன் 1500 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் பல பேர் 10 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செய்கிறாங்களா? அதனுடைய பொருள் என்னங்க? அந்த வேலை அவர்களுக்கு திருப்திகரமான ஒரு ஊதியத்தை கொடுக்கிறது. இந்த ஊதியம் போதவில்லை என்றால் அதை இந்த போராட்டம் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம். கோரி பெறுவதற்கான வாய்ப்பும் அங்கே இருக்கிறது. அதான பேசிக். கார்பரேட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொல்லலை. விவசாய கூலியாக இருப்பதை விட இது பெட்டரான வாழ்வாதாரத்தை கொடுக்கிறது என்பதற்காக தான் இந்த மாதிரியான தொழிற்சாலை. தமிழ்நாடு ஏன் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்டாக மாறி இருக்கிறது என்றால், திமுகவுடைய திராவிட இயக்கத்துடைய அரசியல் என்பது விவசாய கூலிகளாக கிராமத்தில் சாதிய ஒடுக்குமுறையும் வர்க்க ஒடுக்குமுறையும் சேர்ந்தே அனுபவிப்பவர்களுக்கு இரண்டிலிருந்தும் விடுதலையை கொடுப்பதற்கான ஒரு வழியாக தொழிற்சாலைகள் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான். இப்போ இந்த அயல்நாட்டு கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் சிஐடியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு வியாக்கியானம் கொடுக்குது பார்த்தீங்களா? இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை விரட்டி விட்டால் இந்த விவசாயத்துக்கு உள்ளூரிலேயே ஆள் கிடைத்து விடும். வட மாநிலத்திலிருந்து வந்து நடவு செய்ய வேண்டிய தேவையில்லை. அப்ப அடைய வேண்டிய பொன்னுலகம் வந்து கம்யூனிசம் சொன்னபடி முன்னால இல்ல, பின்னால் இருக்குது. வாங்க குளோரியஸ்ட் பாஸ்ட் போலாம். யாருக்கு இதா இருக்கும்? ஒரு நில உடைமையாளருக்கு தான் சௌகரியமான விஷயமா இருக்குமே தவிர அது வந்து தொழிலாளர்களுக்கு சௌகரியமான விஷயமா இருக்காது. சாம்சங் தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்பது ஊதிய உயர்வு. இதை பெற்று தருகிறோம். அங்கேயே வந்து சாம்சங் தொழிலாளர்களுக்கான சங்கம் ஒன்று அந்த கம்பெனியிலேயே இருக்கு. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த சங்கத்தால் உங்களுக்கு விடிவு பெற்று தர முடியாது, நாங்கள் வாங்கி தருகிறோம் தான் சிஐடியு உள்ள போகுது. எங்கள் சங்கத்தை பதிவு செய் அப்படின்னு அது கேட்குது.
ஊதிய உயர்வு மட்டும் கேட்டால் சரியாக வராது, நான் ஒரு லிஸ்ட்டு போடுறேன், நாங்கள் எப்பவுமே டெம்ப்ளேட்டாக ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம், அந்த லிஸ்ட்டையும் சேர்த்து போட்டால் தான் மாசாக இருக்கும் அப்படின்னு அவர்கள் தங்களுடைய அரசியலை தொடங்குகிறார்கள். வெளியே வந்து சிஐடியு ஆசாமி தலைவராக இருக்கக்கூடியவர் என்ன பேசுகிறார்? கொரியாக்காரன் சம்பாதிக்க எங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களை சுரண்டுகிறீர்களா? கொரியாவில் இதே வேலையை செய்பவனுக்கு இத்தனை லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறான், அந்த சம்பளத்தை எனக்கு கொடுத்தால் உனக்கு என்ன குறைந்து போய்விடும்? இதுவா அந்த சாம்சங் ஊழியர்களுடைய கோரிக்கையா இருந்துச்சு? அவங்க கேட்டது 5000 ரூபா. நம்மால் உள்ள போனோன்னு என்ன வேலையை பார்க்குறாப்புல? இந்திய பண மதிப்புக்கும் கொரிய பண மதிப்புக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? இந்தியாவில் 10 ரூபா இருந்தால் என்ன வாழைப்பழம் வாங்கலாம்னா அங்கே அந்த வாழைப்பழத்தை வாங்கினா 100 ரூபா ஆகும். கொரியாவில் வந்து மூலதனங்குது, அங்கேயும் மனிதர்கள் இருக்கிறார்கள், ஏன் அங்கே இருந்து இங்கே வருகிறார்கள் எல்லா தொழிற்சாலையும்? இதுதான் அடிப்படையான கேள்வி, விவாதத்துக்குள்ளாக்க வேண்டிய கேள்வி. சவுத் கொரியாவில் மூலதனத்தை போடுகிற முதலாளிக்கு ஒரு தொழிலாளிக்கு கொடுக்கிற சம்பளம் 4,55,000 ரூபாய். இதே மாதிரி இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வேலை நாட்கள் வாரத்தில் வந்து தமிழ்நாட்டில் 6 நாள்னா அங்கே 5 நாள் தான் வேலை நேரம். வந்து இங்கே வந்து அரை மணி நேரம் சாப்பாடுனா அங்கே வந்து 1 மணி நேரம். டீ டைம் வந்து இங்கே வந்து 1/4 மணி நேரம், 10-20 நிமிஷம் தான், அங்கே வந்து அரை மணி நேரம். கொரியாக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை கொடுக்கணும்னா அவன் கொரியாலேயே கம்பெனி நடத்த மாட்டானா? இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா வைங்க, அப்படின்னா நீ கொரியாலேயே வச்சுக்கோ அப்படின்னு சிஐடியு சொல்லிட்டு அடுத்த கம்பெனிக்கு போராடுறதுக்கு அவன் போயிடுவான். இந்த கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த 1000 அவன் எக்கேடு கட்டாலும் 1500 குடும்பம், அதை பத்தி இவங்களுக்கு கவலை கிடையாது. வேலை இழந்தவன் எங்க வருவான்? விவசாய கூலிக்கு. இதுதானே நடக்க போகுது. திமுக அரசு ட்ரேட் யூனியன் என்கிற தொழிலாளர்கள் தங்கள் ஒரு அமைப்பாக திரண்டு கோரிக்கை வைக்கக்கூடிய இந்த ஜனநாயக நடைமுறையை எதிர்க்கக்கூடாது, அது நம்முடைய கொள்கையும் கிடையாது. ஆனால் சிஐடியு என்பது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு சங்கம். அந்த கட்சியுடைய அரசியல் பிரதானமாக அந்த அமைப்புக்கு இருக்கு. அந்த சங்கத்துக்கு அது சார்ந்த கட்சியுடைய அரசியல் தான் பிரதானம். எப்படி திமுகவுக்கு தோமுசாவோ அண்ணா திமுகவுக்கு அண்ணா தொழிற்சங்கமோ அது மாதிரி தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சிஐடியு. சாம்சங்கில் பணியாற்றக்கூடிய 1500 பேருடைய பிரச்சனை இல்லை அவர்களது. அவர்கள் மிகப்பெரிய வேற ஒரு அரசியல் இருக்காங்க. அந்த அரசியலோட சேர்ந்து வந்து நாங்க பவரா இருக்கோம்னு இதை பாக்குறாங்க. நேற்றைக்கு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அந்த தொழிலாளர்கள், அந்த சாம்சங்கில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அரசுடனும் நிர்வாகத்துடனும் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வர்றாங்க. பல்வேறு கோரிக்கைகளை நிறுவனம் ஏற்றுக்கொள்கிறதுன்னு கையொப்பம் போட்டு வர்றாங்க. சிஐடியு மட்டும் நாங்க அதுக்கு உடன்பட மாட்டோம். இவர் சாம்சங் இந்தியா தொழிற்சங்கத்துடைய தலைவர்ங்கிறார். இவரே சாம்சங்ல வேலை செய்யல. சாம்சங்கில் வேலை செய்பவர்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தால் அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியாக அங்க போய் தங்களுடைய அரசியலை தான் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு முடிவே கிடையாது. வேலைக்கு போறவனை திடுவாங்க. இப்ப சாம்சங் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களால் ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் எங்களுக்கு போதுமானதா இருக்கு, நாங்க காம்ப்ரமைஸ் ஆகி வேலைக்கு போறோம்னு சொன்னா இவர்கள் விட மாட்டாங்க. இல்லைங்க, சிம்பிளாங்க சேது சமுத்திர திட்டம்னு கலைஞர் ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அதுக்கான ஆய்வு பணிகள் தொடங்குது. அது சேது சமுத்திர திட்டம் நிறைவேறுச்சுன்னா தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் வந்து பெரிய ஒரு அளவுக்கு வளர்ந்துடும். கப்பல்கள் பெரிய பெரிய கப்பல்கள் நிற்கும். தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறும். அப்படிங்கும்போது உடனடியாக அங்கே ராமர் பாலம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கதையை கிளப்பி விட்டு சேது சமுத்திர திட்டத்தையே வந்து சுத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஆனால் இது வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு ஆப்பு. இப்போ திமுக அரசு வந்து பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களில் முதலமைச்சர் பயணம் பண்ணி MOU சைன் பண்ணி கூட்டி வந்துகிட்டு இருக்காரு. இப்படியான சூழ்நிலையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு MNCயில் இந்த மாதிரி தொழிலாளர் பிரச்சனை இருக்குது, அங்கே வந்து அங்கே உள்ளே போனால் லேபர் யூனியன் பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாச்சுன்னா எப்படி புதிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க? இது உடனுக்குறை பிறந்தே கொள்ளும் விஷம் போல இது போன்ற செயல்பாடுகளை இவங்க வந்து இந்த நேரத்தில் கிளப்பியிருக்காங்க நம்ம பார்க்க முடியும். இல்லை கம்யூனிஸ்டுகள் வந்து அவர்களுக்கு அதி உன்னதமான தொழிலாளர் பிரச்சனைகளை வர்க்க போரில் வந்து வெல்ல வேண்டிய தீவிரமெல்லாம் இன்னைக்கு வந்திருக்குதுன்னா இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய 2 மாநிலங்களில் என்ன செய்திருக்கிறார்கள்? இப்போ ஆட்சியில் இருக்காங்களே என்ன செய்திருக்கிறார்கள்? இதையெல்லாம் அவர்கள் சாதித்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. செய்ய முடியாது, அதை நம்ம கேட்கவும் முடியாது. இந்தியாவில் இதுதான் கள நிலவரம். பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்த மாதிரியான ஒரு நாட்டில் வர்க்கத்தோடு சாதிய ஒடுக்குமுறையும் கொண்ட இந்திய சமூகத்தில் பொருளாதார விடுதலைங்கிறது தான் பிரதானமாக இருக்கும். ஒரு தனி மனிதனுக்கு நீங்கள் வர்க்க புரட்சியெல்லாம் கொண்டு போய் அவனுக்கு அவன் அடுத்த மாதம் சோறு சாப்பிட்றதுக்கான வழியை சொல்லணும். அதற்கான தீர்வை நோக்கி தான் அவன் போவான். இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் இந்த நிதர்சனம் புரிந்து தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ தொழிற்சாலைகள் இருக்க ஊதிய உயர்வு பிரச்சனையில் ஒட்டுமொத்த முதலாளித்துவ பிரச்சனையும் இந்த 1500 பேரை வச்சு நான் சரி பண்ணி புரட்சி செய்து காட்டுகிறேன்னு பேசுவதே ஒரு நாடகம். ஆமாம். இல்லை இன்னொன்றுங்க, இப்போ சென்னையை ஒட்டிய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பூராமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு கும்பல் இருக்கும். அவன் ஸ்கிராப்பு அல்றதுக்கு அவன் வந்து அவனை கேட்டு தான் பண்ணணும்.
அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தா தான் வந்து லாரியை போக விடுவான். அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு இல்லையா? அதாவது அந்த நிறுவனத்தில் வேலை செய்யாத எவனோ ஒரு அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு வஸ்தாது இருப்பார், அவருக்கு சலாம் போட்டால் தான் அந்த விஷயங்கள் நடக்கும்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுறது. அந்த நிறுவனத்திலே வேலை செய்யாத ஒருத்தர் நான் தான் பேச்சுவார்த்தைக்கு வருவேன், நான் தான் கையெழுத்து போடுவேன்னு சொன்னால் கேட்குறவன் வந்து கேன மாதிரி. நான் வந்து நேற்றுக்கு இந்த காம்ப்ரமைஸ் முடிகிற வரைக்கும் இதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். என்னென்னா, தொழிலாளர்களுக்குன்னு ஒரு அமைப்பு தேவை, தங்களுடைய கோரிக்கையை வைப்பதற்கான ஒரு குரல் தேவை. அது நிர்வாகத்தோடு பேசி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வரணும். நிர்வாகம் செய்பவன் லாபத்துக்காக தான் வர்றான். அந்த லாபத்தில் உரிய பங்கை தொழிலாளர்களுக்கும் கொடுத்து இங்கே தொழில் நடத்தணுங்கிற அந்த இடத்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு தான் நாம இருக்கமே தவிர ஒரு கொரியா கம்பெனிக்கு ஆதரவாக பேச வேண்டிய தேவையோ இதோ நமக்கு கிடையாதுங்கிறதுனாலதான் இதை கம்முன்னு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு சிஐடியு செய்து கொண்டிருப்பது காம்ப்ரமைஸ் முடிந்த பிறகும் உங்களுடைய அரசியலை இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி வந்து சீட்டு பேரத்துக்காக ஒரு ஆளை விட்டு ஆழம் பார்த்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் சிஐடியுவை இதைக்காக ஆழம் பார்க்கிறார்கள் தான் இதை பார்க்க முடியுது. நமக்கு தேவை நிறுவனம் இயங்கணும், தொழிலாளர்கள் வீட்டுக்கு அதான் ஒவ்வொரு நாளும் அவங்க சம்பள இழப்புக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. சிஐடியு வந்து கார்பரேட்டுகளின் லாபம் தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டும்ங்கிறத கொள்கையா காட்டிக்கொண்டு இது கேட்பதற்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கம்பெனியுடைய 1300 தொழிலாளர்களுடைய வைத்து புரட்சி கொண்டு வருகிறேன் அப்படின்னு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த முத்துக்குமார்ங்கிறவர் சாம்சங்ல வேலையே செய்யல. அவரை தலைவராக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சங்கத்துடன் அது ஏன் பேச்சுவார்த்தை நடத்த போகுது? சாம்சங் இந்திய சட்டங்களின்படி நீங்கள் பதிவே செய்திருந்தாலும் உங்களை உட்கார வச்சு பேசணுங்கிறது அந்த நிறுவனத்துக்கு எந்த இதுவுமே கிடையாது, அவசியமே கிடையாது. நீங்கள் பதிவு செய்யணும், அது அரசோட வேலை. நீங்க பதிவு செய்யுங்க, கோர்ட்டுக்கு போய் ஏன் பதிவு செய்யலன்னு கேளுங்க, கோர்ட்டுடைய இதுபடி நீங்க சங்கத்தை ஆரம்பிச்சுங்க, சங்கம் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துவேங்கிறதுல அந்த கம்பெனிக்கு ஒரு இது இருக்கு. என்னுடைய தொழிலாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறேன். என் கம்பெனியிலேயே வேலை செய்யாத நீ இந்த கம்பெனி பேர்ல ஒரு சங்கத்தை ஆரம்பித்து சிஐடியோடு சேர்த்து கொண்டு நீ பேச்சுவார்த்தைக்கு வருவேன்னா உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும்னு அவன் கேட்கறான். அது நியாயம் இல்லைங்கிறது அவனோட சட்டப்படி அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நீங்க இதை எங்க கொண்டு போய் நிறுத்த பாக்குறீங்க? இந்த சங்கம் என்பது சிஐடியுடைய தனிப்பட்ட அரசியல். அவர்கள் இந்த பிரச்சனையை முடிய விட மாட்டாங்க. எந்த பிரச்சனையுமே முடிய விட்டால் அந்த கட்சிக்கு அதுக்கப்புறம் வேலை இல்லை. ஊழியர்களுக்கான சங்கம் என்பது அதனுடைய கோரிக்கையை அந்த சாம்சங் நிறைவேற்றி தர வேண்டும். அது அரசு, இதுதான் அரசு செய்ய வேண்டிய மத்திய, இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய மத்தியஸ்தம்ங்கிறது ஊழியர்களுக்கான ஒரு சங்கம். அந்த சங்கம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய நியாயமான அம்சங்கள் அதை நிர்வாகத்திடம் பேசி வழி தேடி தருவது, இதுதான் அரசாங்கம் செய்ய வேண்டியது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, ஒரு ஐடி கம்பெனிக்காரன் ஏன் சங்கம் வச்சுக்கிறது கிடையாது? சங்கம் வைத்தா கார்பரேட் விடாது, கார்பரேட் தான் விடாதுன்னா அதை அப்படி விட்டுறதா? அதை போய் நம்ம போராடி சங்கம் வைக்கணும்ல. ஏன் ஐடிக்காரன் வைக்க மாட்டேங்க? அவனுடைய உரிமை பறிபோகுது இல்லையா? ஏன் வைக்கிறது இல்லைன்னா அப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய சொகுசு போயிடும். சங்கம் வைத்து நிறைவேற்றக்கூடிய தேவை எதுவும் சாப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கு இல்லாம இருக்கு. இந்தியாவில் கனவுலையும் நினைக்காத ஒரு, அவர்களுடைய கடந்த தலைமுறையெல்லாம் கனவுலையும் நினைக்காத ஒரு ஊதியத்தையும் பணி பாதுகாப்போடையும் அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேள்விக்குறியாகும் போது அவர்கள் சங்கத்துக்கு வருவார்கள். அப்போ இந்த மாதிரி 12வது முடித்த ஐடிஐ படித்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அன்ஸ்கில்டு லேபருக்கு ஒரு பெரிய நிறுவனம் வேலை கொடுக்கிறது என்றால் அந்த வேலைக்கு அரசாங்கம் நிர்ணயித்த சம்பளத்தை விட குறைவாக இருந்தால் அது சட்டவிரோதம். அரசாங்கம் 15,000 ரூபாய் நிர்ணயிச்சிருக்கு, அவன் 30,000 ரூபாயில இருந்தா ஸ்டார்டே பண்றாங்கிறப்போ அவனை பொறுத்த வரைக்கும் நாம என்ன சட்டவிரோதமா என்ன கொத்தடிமை முறையா வச்சிருக்கோமா, அவர்கள் ஏதாவது இது பண்ணிட்டு இருக்கோமா? ஊதிய உயர்வு எல்லாருமே கேட்கலாம், கேட்பதற்கு ஒரு சங்கம் இருக்கு, அதன்படி கேளுங்க. எதுக்கு இதுக்குள்ள சிஐடியு வருதுங்கிறதான் என் கம்பெனிக்காரனுடைய கேள்வி. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றை எடுத்து செய்கிறது என்பதற்காகவே, அது ரொம்ப உன்னதமான நோக்கத்துக்காக, உலகத்தின் புரட்சியை கொண்டு வருவதற்காக, பாட்டாளி வர்க்க விடுதலைக்காக சாம்சங் வாசல்ல அவன் போராடிட்டு இருக்கான்னு நினைக்கக்கூடிய ஊடகங்களும் அதே டோன் இருக்கக்கூடிய அபத்தம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் உடைக்கப்பட வேண்டிய ஒன்று. நேற்றைக்கு இதை பேசியிருந்தால் உண்மையிலேயே உறுத்தான கோரிக்கைக்காக அங்க ஊதிய உயர்வு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சாம்சங் தொழிலாளர்களையும் சேர்த்து இழிவுபடுத்துறதாகும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டாங்க. சிஐடியு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறதுனா அது செய்து கொண்டிருப்பதற்கு பெயர் அரசியல், அபத்த அரசியல். அடிப்படையில் இந்த மாதிரியான வர்க்க புரட்சியை இதையெல்லாம் வந்து பிரிவிலேஜா இருக்கக்கூடிய எலைட்டுகளான நீங்கள், கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏழை எளிய மக்கள், சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முதலாளித்துவம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஊதியம், வருமானம், அது கொடுக்கக்கூடிய மரியாதை, இது மாதிரியான சலுகைகளை முழுமையாக அனுபவிக்கத்தான் செய்வார். ஏங்க இத்தனை தொழிலாளர்கள் எவ்வளோ பேருங்க கடை வாங்கியிருப்பான்? எவ்வளோ பேர் வந்து மாச இஎம்ஐ கட்டிட்டு இருப்பான் இந்த சம்பளத்தை நம்பி? பொருளாதார வளர்ச்சி குறியீடு, சமூக குறியீடு, இந்த இரண்டிலுமே தமிழ்நாடு மேலே இருக்கிறது என்பதை நாம் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தொழில் வளர்ச்சியும் அதனுடைய பலன்களை
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பரவலாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை இங்கே ஏற்படுத்தி வைத்திருப்பதால் இதில் தொழிலாளர் உரிமை, வேலை நேரம், இது மாதிரியான விஷயங்களை பாதுகாப்பதற்கு சங்கங்கள் அவசியம். ஆனால் அரசியல் கட்சிகளுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய சங்கங்கள், இது கொரிய நிறுவனமா, சீன நிறுவனமா, இதனுடைய ஓனர் யார், இந்த ஓனரால் நமக்கு என்ன பலன், கட்சிக்கு என்ன பலன், இத்தனையும் கணக்கிட்டு செய்யக்கூடிய பேர விளையாட்டுகளில் தொழிலாளர்கள் சிக்கிக்கொள்ள முடியாது. சிக்கிக்கொண்டால் அவர்கள் அதனுடைய எண்டா இதெல்லாம் முடியும் போது இதனுடைய இழப்பை சந்திக்க போவது அவர்கள் தான். அடிப்படையில் கார்பரேட்டுடைய லாபங்கிறது அதனுடைய காம்படிட்டரை வீழ்த்துறதுல தான் இருக்கும். காம்படிட்டர் அதை நேரடியாக வீழ்த்த முடியாமல் இது மாதிரியான அரசியல் வழிமுறைகள் மூலமும் வீழ்த்தும். இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இது சாம்சங்கா, ஒன் பிளஸ்ஸா, ஜியோமியா, இதிலிருந்து என்ன நடக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது நமக்கு கண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அரசியல். நம்ம பேசிக்கொண்டிருக்க அரசியலுக்கெல்லாம் வெளியே நடக்கக்கூடிய விளையாட்டு இது. கம்யூனிஸ்ட் போன்ற ஒரு கட்சிக்கு உண்மையிலேயே யோக்கியமான ஒரு நோக்கம் இருந்தால் இந்திய அரசு குறைந்தபட்ச ஊதியத்தை இவர்கள் கேட்கக்கூடிய கொரிய சம்பளம், அமெரிக்க சம்பளம் அளவுக்கு நிர்ணயிக்க சொல்லி நாடு முழுக்க போராட்டம் நடத்துனீங்களா? உண்மையிலேயே நீங்க இந்திய தொழிலாளர்களுடைய உழைப்பு சுரண்டலை எதிர்த்து போராடுகிறீர்கள் அப்படிங்கிறது உண்மையாகும். ஒரே ஒரு கம்பெனியில் இருக்க 1000 பேருக்கு மட்டும் சம்பளத்தை சுரண்டி கொண்டு இருக்கிறது கொரிய இதுன்னு சொன்னீங்கன்னா அப்ப பக்கத்துல இருக்கவன்லாம் என்ன, அவன் இவனுங்க 1000 பேர்த்த துரத்தி விட்டுட்டு இன்னொரு 1000 பேர்த்த வெளியில இருந்து கம்மியா எடுத்துட்டான்னு நீ என்ன பண்ணுவ? சரி, தமிழ்நாட்டில இருந்து அவன் மாத்தி கொண்டு போய் ஜாகையை ஆந்திராலேயே குஜராத்லயே வச்சுட்டானே என்ன பண்ணுவ? அது மாதிரி அதுதான் நடக்கணும்னு நீங்க பண்றீங்கன்னா நீங்க பண்றதுக்கு பேரு சல்லி வேலை. உண்மையிலேயே உங்களுக்கு வர்க்க புரட்சியை கொண்டு வர வேண்டும்னா நீங்க உருள வேண்டிய இடம் சாம்சங் வாசல் கிடையாது, நாடாளுமன்றம். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறோம்.